ஸோ என்னதான் நம்ம ஒர்க் ஸ்பேஸில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லாருக்கும் பயம் இருக்கும். ஏன்னா ஒரு 10 பேருக்கு முன்னாடி நம்ம பேசும்போது கரெக்டாக பேசிடுவோமா, ஏதாவது தப்பாக பேசிட்டா யாராச்சும் நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, இல்லை நம்ம பேசுகிற வார்த்தைகள் கரெக்டாக இருக்குமா இருக்காதா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் நமக்கு இருக்கும். அதனாலேயே இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுற நாள் வந்தாலே நமக்கு பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்காகவும் இந்த மீட்டிங் டேயில் நீங்கள் பயப்படாமல் இருக்கிறதுக்காகவும் நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃப்ரேசஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஃப்ரேசஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் மீட்டிங்கில் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக அந்த மீட்டிங்கில் இருக்கிற எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணிடலாம், உங்கள் கான்ஃபிடென்ட்டையும் பூஸ்ட் பண்ணிடலாம். மீட்டிங்னு வந்துட்டாலே எந்த வார்த்தையை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது தான் எல்லாருக்கும் பெரிய ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க்காகவே இருக்கும். இதுக்குன்னு நைட் ஃபுல்லாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க, மனப்பாடம் பண்ணிட்டு வருவாங்க. அவ்வளோலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் தான் பேச போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளாக லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்த எல்லாரையுமே தேங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன டாபிக் பேச போகிறோங்கிறத சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், டுடே வில் பி டிஸ்கசிங் அபவுட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு என்ன நம்ம பேசுகிறோமோ இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரேசஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே நீங்கள் ஒரு ஆன்லைன் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, விர்ச்சுவலி நீங்கள் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணணும், உங்கள் ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணலாம். அது விர்ச்சுவலாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இன் பர்சனாக நீங்கள் வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணுறீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் டர்ன் பண்ணி லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மீட்டிங்கை கண்டினியூ பண்ணலாம். ஸோ மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் உங்களோட டர்ன் வருது, நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்ல விருப்பப்படுறீங்க, இல்லை உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்குறாங்க, உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் ஷேர் பண்ணணும்னா அதுக்குமே சில ஃப்ரேசஸ் இருக்குது. அது என்னன்னு ஒன் பை ஒன்னா சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீட்டிங்க்கு நடுவில் நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொல்ல விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஐ லைக் டு ஆட் சம்திங் ஹியர் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அது நீங்க தாராளமா சொல்லலாம். இல்லை இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அது பெர்மிஷனோட கேட்டு நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கேன் ஐ ஷேர் மை தாட்ஸ் அப்படின்னு நீங்க இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி ஒரு பெர்மிஷன் கேட்குற மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களோட ஒப்பீனியன் ஆர் கொஸ்டின் எது வேணா நீங்க தாராளமாக கேட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி ஒருத்தங்க ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க, அந்த பாயிண்ட் கூட நான் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் டு பில்ட் ஆன் தட் பாயிண்ட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி ஒருத்தங்க சொல்லி முடிச்ச பாயிண்டோட சேர்த்து உங்களோட ஒப்பீனியனையும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி ஒருத்தங்க ஒரு பாயிண்ட் சொல்லி முடிச்சுட்டாங்க, அந்த பாயிண்ட் கூட நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறீங்க, அந்த பாயிண்ட்டை நீங்க பெர்மிஷன் கேட்டுட்டு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல இஃப் ஐ மே ஐ லைக் டு ஆட் சம்திங் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி தாராளமா உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணலாம். இப்போ மீட்டிங்ல ஒருத்தங்க சொன்ன ஒரு விஷயத்தோட உங்களோட ஒரு சின்ன பாயிண்ட்டை நீங்க ஆட் பண்ணணும், அதை வந்து கன்வே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஐ ஹேவ் a quick point to add அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க பாயிண்ட் என்னங்கிறது சொல்லலாம். இது எல்லாமே ஒரு மீட்டிங்ல நீங்க உங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணணும், அதுக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த 5 ஃப்ரேஸையும் நீங்க யூஸ் பண்ணி தாராளமா கேட்கலாம். ஸோ மீட்டிங்ல மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும் சொல்ற பாயிண்ட்டை அக்ரி பண்ணுவோம். அதுவும் எப்படி பண்ணுவோம், ஒன்னா தம்ஸ் அப் பண்ணுவோம், இல்லைன்னா எஸ் யா யா அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ இனிமே இந்த மாதிரி வெறும் தம்ஸ் அப்போ இல்லை யா அப்படிங்கிற வேர்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணாமல் நான் சொல்கிறேன் இந்த 5 ஃப்ரேஸை யூஸ் பண்ணுங்கள். மீட்டிங்கில் அந்த பாயிண்ட்டை விட்டுட்டு உங்களை தான் நோட் பண்ணுவாங்க. தட் மேக் சென்ஸ் டு மீ. இப்போ ஒருத்தங்க சொன்ன பாயிண்ட் உண்மையாலுமே உங்களுக்கு நியாயமாகப்படுது, அது நீங்கள் வந்து அந்த இடத்துல கன்வே பண்ண நினச்சிங்கன்னா இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக ஒரு எஸ் சொல்லி முடிக்கிறதுக்கு பதிலாக ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் தட், அவங்க சொல்கிறத நீங்கள் கண்ணை மூடிட்டு நம்பலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் தட் பாயிண்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் தட்னு கூட சொல்லலாம். மீட்டிங்லேயே உண்மையாலுமே யாராச்சும் நல்ல பாயிண்ட்டை சொன்னாங்க, அதை நீங்கள் வந்து அக்ரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் அ கிரேட் பாயிண்ட் அப்படின்னு கூட நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ மீட்டிங்கில் உங்களை மாதிரியே ஒருத்தங்க நினச்சி உங்களை மாதிரியே ஒரு பாயிண்ட்டை முன் வச்சாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு சும்மா நார்மலாக எஸ்ன்னு சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக ஐ எம் ஆன் த சேம் பேஜ்னு கூட சொல்லலாம். அப்படி சொல்லிட்டீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதே தான் நீங்களும் நினைக்கிறதா அர்த்தம். இதுவே மீட்டிங்கில் நீங்கள் ரொம்ப நேரமாக ஒரு பாயிண்ட்டை சொல்கிறதுக்காக யோசிச்சுட்டு இருந்தீங்க, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி யாராச்சும் ஓவர்டேக் பண்ணி அந்த பாயிண்ட்டை சொல்லிட்டா நம்ம பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டுமே நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லி அவங்களோட பாயிண்ட்டை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். மீட்டிங்கில் வெறும் அக்ரி மட்டும்தான் இருக்குமா? கண்டிப்பாக டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கும். பட் அதை எப்படி நம்ம பொலைட்டாக ப்ரொஃபஷனலாக சொல்கிறது, அதுக்கான ஃப்ரேசஸ் பார்த்துடலாமா? இப்போ மீட்டிங்கில் ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க, ஆனால் அதில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னா ஐ see your point, பட் அந்த கருத்து வேறுபாடு என்னவோ அதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். அதாவது உங்கள் பாயிண்ட் எனக்கு புரியுது ஆனால் அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொல்ல நினச்சிங்கன்னா இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி பாருங்கள். அதுவே மீட்டிங்கில் இப்போ ஒருத்தங்க சொன்ன விஷயம் உங்களுக்கு வேறு மாதிரி தோணுச்சு அப்படின்னா அதை கன்வே பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுங்கள். ஐ ஹாவ் அ ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் வியூ. இஃப் இன்கேஸ் ஒருத்தங்க சொன்ன பாயிண்ட் உங்களால் முழுசாக அக்செப்ட் பண்ண முடியல, முழுசாக ஏற்றுக்க முடியல அப்படின்னா இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுங்கள். ஐ எம் நாட் ஷுர், ஐ ஃபுல்லி அக்ரி. இஃப் இன்கேஸ் அவங்க சொன்ன பாயிண்ட்டையே வேறு விதமாக வேறு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல நினச்சிங்கன்னா இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுங்கள். கேன் வி லுக் அட் இட் another way? இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இதுவே ஒருத்தங்க சொல்கிற விஷயம் நியாயமாக தான் படுது ஆனால் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும்ல, அதை வந்து இட்ஸ் ஃபேர் பட்
என்ன உங்களுக்கு ப்ராப்ளமோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி தாராளமாக சொல்லலாம். மீட்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தாச்சு, அக்ரி எப்படி பண்ணணும்னு பார்த்தாச்சு, டிஸ்அக்ரி எப்படி பண்ணணும்னு பார்த்தாச்சு. இதுவே மீட்டிங்கில் இன்பிட்வீன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்டு கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் இந்த 5 ஃப்ரேசஸை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிளியராக புரியல, இன்னுமே கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா could you clarify that அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இப்போ ஒருத்தவங்க சொன்னது உங்களுக்கு ப்ராப்பராக கன்வே ஆகலை, இன்னொரு தடவை அவங்கள சொல்ல வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாரி could you repeat that, இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரேஸை யூஸ் பண்ணி அவங்க சொன்னதையே மறுபடியும் நீங்கள் கேட்கலாம். மீட்டிங்கில் சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கிறத கன்ஃபார்ம் பண்ண நினச்சிங்கன்னா ஜஸ்ட் பி ஷுர் ஐ அண்டர்ஸ்டுட் அப்படிங்கிற ஃப்ரேஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மூலமாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு மீட்டிங்க்கு நடுவில் நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இனிமேல் டேரெக்டாக நீங்கள் இப்படி கேட்காம நான் சொல்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணி கேளுங்க. வாட் எக்ஸாக்ட்லி டு யூ மீன் பை தட், இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி தாராளமாக கேட்கலாம். இப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க ஆனால் உங்களுக்கு புரியல, ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கேன் யூ கிவ் மீ an எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அக்ரி டிஸ்அக்ரி கான்வர்சேஷன் டவுட் கூட கேட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன, மீட்டிங் கம்ப்ளீட் பண்ணணும்ல. ஸோ கம்ப்ளீட் பண்ணும்போது நீங்கள் என்ன ஃப்ரேஸ்லாம் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாமா? ஸோ மீட்டிங்கில் நடந்த மொத்த விஷயத்தையும் ஒரு ஓவர்வியூ மாதிரி நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கேஸில் ஸோ டு சம்மரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங்கில் நடந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இஃப் இன் கேஸ் இந்த மீட்டிங் ஆன்லைனில் முடிஞ்சு ஆஃப்லைனில் கண்டினியூ ஆகுது அந்த மாதிரியான கேஸில் இருந்தால் லெட்ஸ் டேக் திஸ் ஆஃப்லைன் அப்படின்னு நீங்கள் ஒரு கண்டினியூட்டி கொடுத்து ஆஃப்லைன் மீட்டிங்க்கு நீங்கள் ஒரு ஹிண்ட் கொடுக்கலாம். இஃப் இன் கேஸ் நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நினைக்கிறேன் இந்த மாதிரி சொல்லி நீங்கள் வந்து உங்கள் மீட்டிங்கை முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஐ திங்க் வி ஹவ் கவர்ட் எவ்ரிதிங் அப்படிங்கிற ஃப்ரேஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இஃப் இன் கேஸ் இந்த மீட்டிங்கை ரொம்ப காம்ப்ளிகேட்டலாக பண்ணாமல் ஈஸியாக சிம்பிளாக முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா லெட்ஸ் ரேப் அப் ஹியர் அப்படின்னு நீங்கள் சொல்லி இந்த மீட்டிங்கை இங்கேயே முடிச்சிடலாம். இஃப் இன் கேஸ் மீட்டிங் முடியலை, நீங்களே கட்டாயப்படுத்தி மீட்டிங்கை முடிக்க வேண்டியது வருது, பட் இந்த மீட்டிங் கண்டினியூ ஆகும் நீங்கள் நினச்சிங்கன்னா we can continue this in the next meeting அப்படின்னு நீங்கள் சொல்லி இப்போதைக்கு அந்த மீட்டிங்லேருந்து தப்பிச்சு அடுத்த மீட்டிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இனிமேல் மீட்டிங்கில் தலையை சொரிஞ்சுக்கிட்டு மேலே கிளி பார்த்துக்கிட்டு முழிச்சுக்கிட்டு வெறும் தம்ஸ் அப் வெறும் யாயான்னு மட்டும் சொல்லாமல் இப்போ நான் சொன்ன இந்த ஃப்ரேசஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரே ஒரு தடவை ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். அந்த மீட்டிங்கில் இருக்கிற எல்லாரும் உங்களை பற்றி தான் பேசுவாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன ஃப்ரேசஸில் நீங்கள் எந்த மாதிரியான ஃப்ரேசஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த ஃப்ரேசஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வீடியோ வேணும்னாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணுன்னா இமீடியட்டாக நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பிளேலிஸ்ட்டில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, அதெல்லாமே போய் பாருங்கள்.